ஓம் சாய்ராம். ஷீரடி தெய்வம் அத்தியாயம் 16-17. 2 அத்தியாயம் கொடுத்ததுக்கனால 2 பகுதிகளாக பார்க்கலாம். பிரம்மஞானம்ங்கிற தலைப்பில் 7 பகுதிகள் இருக்குது. இந்த பதிவில் முதல் 4 பகுதி பார்க்கலாம். பிரம்மஞானம். சச்சிதானந்த திருவுரு பாபா. சென்ற அத்தியாயத்தில் அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளானாலும் பாபாவால் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அறிந்தோம். ஆணவத்தோடும் தற்பெருமையோடும் அளிக்கப்படும் பொருள் எத்தகைய பெரிய அளவினதாயினும் பாபா அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதைப்போல் சத்து, சித்து, ஆனந்தம் என்ற மூன்றின் இணைவான சச்சிதானந்தத்தால் முழுமை பெற்றிருந்த பாபா புற சம்பிரதாயங்களை பொருட்படுத்தவில்லை. அடக்கமும் பணிவும் கொண்டு சமர்ப்பிக்கப்படும் பொருள் எதுவானாலும் பாபா அதனை ஆர்வத்துடனும் மகிழ்வுடனும் அதனை ஏற்றுக்கொள்வார். பெருங்கருணையும் தயையும் கொண்டுள்ள சாய்பாபா போன்ற ஓர் சத்குரு எவரும் இலர். அவரை நினைத்தது எதுவாயினாலும் அதை கொண்டு வந்து தரும் சிந்தாமணி என்றோ விருப்பங்கள் எதுவாயினும் அதை நிறைவேற்றி தரும் தெய்வீக மரமான கற்பகத்தரு என்றோ விருப்பங்களை ஆசைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரும் காமதேனு என்றோ நாம் பாபாவை குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனெனில் அவை எல்லாம் நாம் விரும்பியவற்றை மட்டும் அளிக்கின்றன. ஆனால் நம் சத்குரு சாயிபாபாவோ நாம் எண்ணியும் பார்த்திராத, ஆராய்ந்து உணர முடியாத, விலை மதிப்பற்ற பொக்கிஷமான பிரம்ம ஞானத்தை நமக்கு நல்குகிறார். பிரம்மஞானத்தை தேடிய செல்வந்தன். செல்வந்தர் ஒருவர் பிரம்மஞானம் பெற விரும்பினார். அவர் அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்ற வசதி படைத்தவர். ஏராளமான நிலங்கள், வயல்கள், வீடுகள், மனைகள் என திரண்ட செல்வத்தை உடையவராய் இருந்தார். அவர் இடும் பணிகளை சிரமேற்று செய்யும் ஏவலாட்களும் இருந்தனர். திக்கெட்டும் பரவி இருந்த பாபாவின் புகழை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார். அவர் தன் நண்பர் ஒருவரிடம் தனக்கு இனி எந்த செல்வங்களும் தேவைப்படவில்லை என்றும் ஷீரடிக்கு சென்று பாபாவை சந்தித்து பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்ட போகிறேன் என்றார். மேலும் தான் பிரம்ம ஞானம் பெறுவதன் மூலம் மேலும் மகிழ்ச்சியை அடைய போவதாகவும் கூறிக்கொண்டிருந்தார். அவர் நண்பர் அவரிடம் பொதுவாக பிரம்மத்தை அறியதென்பதோ அடைய விரும்புவதோ தான் தன் மனைவி, தன் மக்கள், தன் செல்வம், தன் நலம் சார்ந்தவற்றில் கவனம் செலுத்துவோருக்கு எளிதாய் அடைய முடியதல்ல. ஒரு பைசாவும் தர்மம் செய்யாத ஈயாத லோபியான போன்றவருக்கு யாரால் பிரம்ம ஞானத்தை போதிக்க முடியும் என்று அந்நண்பர் அறிவுறுத்தினார். அச்செல்வந்தரோ தன் நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தவில்லை. ஒரு குதிரை வண்டி ஏற்பாடு செய்து கொண்டு ஷீரடிக்கு புறப்பட்டார். மசூதிக்கு சென்று பாபாவை தரிசித்தார். அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அவர் பாபாவிடம், பாபா, தங்களை நாடி வருவோர் அனைவருக்கும் தாங்கள் தாமதிக்காமல் பிரம்ம ஞானத்தை கற்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் நெடுந்தொலைவிலிருந்து தங்களை காண வந்துள்ளேன். என் பயணத்தால் நான் மிகவும் களைப்படைந்துள்ளேன். தங்களிடம் இருந்து நான் பிரம்ம ஞானத்தை பெறுவேனாகில் நான் தங்களை காண வந்த கடின முயற்சிக்கெல்லாம் ஒரு நல்ல ஊதியம் கிடைத்தது போல மகிழ்வேன் என்றார். செல்வந்தரை சோதித்த பாபா. பாபா செல்வந்தரிடம், எனதருமை நண்பனே, நீ அதற்காக கவலைப்படாதே. நான் உனக்கு பிரம்ம ஞானத்தை உடனே கற்பிக்கிறேன். ஆனால் ரொக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் என் நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் நிகழ்கின்றன. கடனுக்காக எதையும் செய்வதில்லை. பலரும் என்னிடம் இவ்வுலக வாழ்வியலுக்கு தேவையான செல்வம்
உடல் ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, நோய் நிவாரணம் போன்றவற்றை தான் என்னிடம் கேட்கிறார்கள். இவ்வுலகப் பொருட்கள் மீது நாட்டம் கொண்டுள்ள அவர்கள் என்னிடம் அவற்றையே தான் கேட்கின்றனர். என்னிடம் பிரம்ம ஞானத்தை பற்றி கேட்பவர்கள் குறைவு. உங்களைப் போன்ற ஆத்மார்த்தமான விஷயங்களில் நாட்டம் கொண்டுள்ள மனிதர்களை காண்பது அரிது. உம்மை போன்ற பிரம்ம ஞானத்தில் நாட்டம் கொண்டுள்ள மனிதரை சந்தித்ததை நான் நல்வாய்ப்பாகவும் புனிதத்துவம் மிக்கதாகவும் கருதுகிறேன். எனவே உமக்கு பிரம்ம ஞானத்தின் சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் முதலில் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் பாபா. பாபா அச்செல்வந்தரிடம் பிரம்ம ஞானத்தை பற்றி எடுத்துரைக்க ஆரம்பித்தார். அவரை ஓரிடத்தில் அமரச் செய்தார். அவரிடம் பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி முதலில் உரையாடினார். அதன் மூலம் அச்செல்வந்தர் கேட்க விரும்பிய வினாவினை மறக்கச் செய்தார். பிறகு ஒரு சிறுவனை அழைத்தார். அவனை ஒரு நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் வாங்கி வரச் சொன்னார். நந்து மார்வாடியிடம் சென்ற அச்சிறுவன் உடனே திரும்பி வந்து அவர் வீடு பூட்டி இருக்கிறது என்றும் பணம் கிடைக்கவில்லை என்றும் கூறினான். மீண்டும் பாபா அச்சிறுவனிடம் ஒரு மளிகை கடைக்காரரிடம் சென்று தான் குறிப்பிட்ட அத்தொகையை வாங்கி வரும்படி கூறினார். அம்முறையும் அச்சிறுவன் பணம் வாங்கி வரவில்லை. பாபா அச்சிறுவனிடம் 2-3 தடவையும் தான் கேட்ட தொகையை வாங்கி வரும்படி சொல்லி கொண்டிருந்தார். சாயிபாபா நடப்பது அனைத்தையும் அறிந்துணரக்கூடியவர், அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஓர் அவதாரம். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த இம்மகானுக்கு இச்சிறு தொகை ஏன் தேவைப்பட போகிறது? இத்தொகையை கைமாறாக பெற ஏன் அவர் 2-3 தடவை முயற்சி செய்ய வேண்டும்? ஆனால் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவைப்படவில்லை. அவர் பணம் கேட்டு வரச் சொன்ன நந்துவும் பாலாவும் அப்போது இல்லை என்பதையும் பாபா அறிந்திருந்தார். இது பிரம்ம ஞானத்தை பற்றி அறிய விரும்பிய அச்செல்வந்தருக்கு ஒரு சோதனையாக தான் வைத்திருந்தார். அச்செல்வந்தரோ கையில் ஒரு கட்டு கரன்சி நோட்டுகளை வைத்திருந்தார். அவர் உண்மையிலேயே பிரம்மத்தை அறியும் ஆர்வம் உடையவராய் இருந்தால் பாபா 5 ரூபாய் பெற முயற்சித்து கொண்டிருப்பதை பார்த்த மாத்திரத்தில் தன்னிடம் இருந்து கட்டு பணத்திலிருந்து 5 ரூபாய் எடுத்து உடனே கொடுத்திருப்பார். பாபா அச்சிறுவன் மூலம் சிறு தொகையை பெறுவதற்கு முயற்சித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் ஒரு பார்வையாளர் போல வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தார். பாபாவின் மீது அவர் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் பணம் தருவதை பற்றியும் அப்பணத்தை எப்படியும் பாபா திருப்பி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த சிறு தொகையை கூட தானே முன்வந்து தரவில்லை. ஆனால் பெரும் பேச்சுக்குரிய பிரம்ம ஞானத்தை மட்டும் பாபாவிடமிருந்து பெற விழைந்தார். பாபா அச்செல்வந்தரிடம் பிரம்ம ஞானத்தை விளக்குதல். பாபாவிடம் அன்பு கொண்டிருந்த வேறு யாராய் இருந்தாலும் அவர் 5 ரூபாய் வாங்கி வரும்படி அச்சிறுவனிடம் சொன்ன மாத்திரத்தில் உடனே தானே அளித்திருப்பார்கள். இம்மனிதனின் குணம் முற்றிலும் வேறாயிருந்தது. அச்செல்வந்தர் பாபாவிடம் பணமும் தரவில்லை. அமைதியாகவும் அமர்ந்திராமல் எதிலும் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தார். பொறுமை இழந்த அவர் பாபாவிடம், ஓ பாபா, தயவு செய்து எனக்கு விரைந்து பிரம்ம ஞானத்தை காண்பியுங்கள் என்று மன்றாடி கொண்டிருந்தார். பாபா அவரிடம், ஓ எனதருமை நண்பரே, நீ பிரம்ம ஞானத்தை காண வேண்டும் என்பதற்காக உன்னிடம் அதை பெறுவதற்கான தகுதிகள் இருக்கின்றதா என ஆய்வு நடத்தினேனே. அவ்வழிமுறைகளை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார். பிரம்ம ஞானத்தை கண்டுணர்வதற்கு ஒருவன் 5 பொருட்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அவையான முக்கிய சக்திகள் என்று அழைக்கப்படும் 5 பிராணன்கள்,
தன் செயலால் ஐந்தும் தன் பார்வையால் ஐந்தும் என ஐவகை உணர்வுகள்: மனம், புத்தி, அகங்காரம். ஒருவன் பிரம்ம ஞானத்தை காணும் வழி என்பது கத்தி முனையில் நடப்பதற்கு நிகரான ஒன்று என்று பிரம்மப்பொருள் பற்றி நீண்ட போதனை அளித்தார். ஓம் சாய்ராம். மிச்சமுள்ள 3 பகுதிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.